வணக்கம். நான் உங்கள் தென்றல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு 1/2 கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, சோம்பு சேர்த்துக்கங்க, பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி இந்த பக்கம் வச்சுட்டு நல்ல ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த ஆயில்லையே சுருள சுருள வதக்கிட்டு இன்னுமே உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். காரப்பொடி, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான். இந்த மசாலா சேர்த்து நல்லா ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சதும் தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு புளி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்பு பாருங்கள் இப்போயே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மாங்காய் நெத்திலி மீனுக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் சேர்த்து குழம்பு பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மாங்காய், பச்சை மிளகாய் ஃப்ளேவர்லாம் நல்லா குழம்போட இறங்கிடுச்சு. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனையும் உள்ளே சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா மீனெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். அவ்வளோதாங்க. சூடான நெத்திலி மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில். ரொம்பவே சிம்பிள் தான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எது கூட சாப்பிட்ணுன்னு தோணுதோ இட்லி, தோசை எல்லாத்து கூடயும் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.